கண்ணிய பூமி இது. சார் எங்கேருந்து சார் வரீங்க? மேல்பள்ளிப்பட்டிலேருந்து வந்துருக்கோம். உங்கள் பேர் சார்? சண்மதி. சண்மதிங்களா? சரிங்க சார். இப்போ ஆர்மி செலெக்ஷன் வந்து இப்போ அட்டன் பண்ணுறதுக்கு வந்துருக்கீங்களா? உங்களுக்கு டேட் எப்போ கொடுத்தாங்க? ரேலி டேட்டு டேட் 15 கொடுத்தாங்க. சரிங்க சார். எப்போ வந்தீங்க நீங்கள்? நாங்கள் நேற்று நைட்டே வந்துட்டோம். எல்லா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக எடுத்து? எல்லா டாக்குமெண்ட்ஸும். சரிங்க சார். உள்ள செலெக்ஷன் எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? உள்ளே வந்து இது போலீஸ் வெரிஃபிகேஷன் கன்ஃபார்ம் இருந்தே வேணும். அஃபிடேவி அதில் அக்னி வீரர்னு இருக்கணும், பின்னாடி வயலன்ஸ் எதுவும் கூடாதுன்னு இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் சேர்த்துறாங்க. இல்லை அப்படியே போகும்போதே ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு போன உடனே உங்களுக்கு எங்கே உட்கார வச்சாங்க? போகும்போது ஃபஸ்ட்லேயே உட்கார வச்சாங்க. டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டு அப்புறம் டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் ரன்னிங்கு அதுக்கப்புறம் உள்ள வந்து பேட்ச் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஓடுவாங்களா? சரி. மழை அதிகமாக இருக்குல்ல, ஸோ அதனால் கிரவுண்ட் வந்து எப்படி இருக்குது? இல்லை ப்ரோ, கிரவுண்டெல்லாம் செம்மையாக குறை சொல்ல முடியாது. கிரவுண்டெல்லாம் நல்லா இது இருக்குது. கிரவுண்டெல்லாம் வாரத்துக்குலாம் நல்லா இது அசால்ட்டாக முடியல. டைமிங் சூப்பராக முடிக்கலாம். ஓகே ஓகே. கிரவுண்ட் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஷூ போட்டு ஓட கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை ஷூ போடாமல் போனால் நல்லா இருக்கும்? ஷூ போட்டு போனால் கொஞ்சம் மணல் கொஞ்சம் எலும்பினுக்கிறனால ஷூ போட்டு ஓடனா பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு ஓடுறதை விட ஷூ போடாமல் ஓடனா ஷூ போடாமல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சரி, ஓகேங்க. இப்போ வந்து அடுத்து உங்களை இப்போ எப்போ வர சொல்லியிருக்காங்க? 2:30 மணிக்கு வர சொல்லிடுறாங்க. ஜஸ்ட்டு ஹைட்டு அது முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அது ஒன்று டேட் சொல்லுவாங்க. அது இதெல்லாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு மெடிக்கல் டேட் சொல்லுவாங்க. சரிங்க, ஓகேங்க. ஓகே, மெடிக்கல் நல்லா பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ. சரி, இந்த டாக்குமெண்ட் அஃபிடேவிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவர் ரைட் பண்ணி வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் ஆனாங்க பார்த்தீங்களா? அது எதனால ரிஜெக்ட் ஆனாங்க? அது வந்து எதுவுமே நம்ம பென்சில் எதுவுமே அதோட மொத்த டைப்பிங்லேயே இருக்கணும். அதே திரும்பி நீ டைப்பிங் பண்ணிட்டு அந்த அக்னி வீரர் இல்லைனா திரும்பி பண்ணால் கூட அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. புதுசாகவே பண்ணிடலாம். ஓகே, புதுசாக பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். தப்பா இருந்துச்சுன்னா கூட ஓவர் ரைட் பண்ணாம புதுசாக போயிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கிறது நம்மளுக்கு பெட்டரா. ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி தான் ஒன்று பண்ணி வந்து ரிஜெக்ட் ஆகி வெளியே போயிட்டு. அப்படிங்களா? நீங்களாம் இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்டே கரெக்டாக எடுத்துருக்கோம். நான் ஃபர்ஸ்டே கரெக்டாக எடுத்துட்டோம். அப்புறம் போலீஸ் மட்டும் போயிட்டு எடுத்துட்டு வந்தீங்க. சரி, ஓகே. இப்போ நாளைக்கு வர பசங்க இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து அன்மேரிட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்க, ஓகேங்க. சரி, வணக்கங்க. உங்கள் பேர்? என் பேர் ஜெயகீர்த்திவாசன். எங்கேருந்து வரீங்க? நான் அனகாநல்லூர் மோட்டர்லேருந்து குடியாத்தா, வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, உங்களுக்கு ரேலி டேட் எப்போ கொடுத்துருந்தாங்க? 15/11/2022. ரிப்போர்ட்டிங் டைம் என்ன உங்களுக்கு? 12:30 கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே. உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டான சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வந்துட்டீங்களா நீங்கள்? இல்லை, போலீஸ் வெரிஃபிகேஷன் மெயினாக கேட்குறாங்க, அப்புறம் அஃபிடேவிட் மெயினாக கேட்குறாங்க. அது ரெண்டுமே நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா இல்லை இங்கே வந்த பிறகு அரேஞ்ச் பண்ணிட்டு? இங்கே வந்து பிறகு அவங்க டைம் கொடுத்தாங்க, போய் 5 மணிக்குள்ளே எடுத்துட்டு வாங்கன்னு. ஓகே, போயிட்டு அப்புறம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தோம். எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் உள்ளே போனீங்க? இங்கே 3:30 மணிக்கு தான் உள்ளே போனீங்க. எத்தனாவது பேட்சில் ஓடுனீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 6வது பேட்சில். 6வது பேட்ச். நீங்கள் குட் அடிச்சிருக்கீங்க, எக்ஸலண்ட் அடிச்சிருக்கீங்க? குட் அடிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. குட்டுக்கு எக்ஸலண்ட்டுக்கு என்ன டைமிங் பார்க்குறாங்க? குட்டுக்கு டைம் ஒரு 5:30, 5 எக்ஸலண்ட், 5:45 உள்ள இருக்கிறவங்களுக்கு குட்டு போகிறாங்க. சரி, ஓகே. புல்லப்ஸ் எல்லாம் வந்து எத்தனை புல்லப்ஸ் எடுத்தீங்க நீங்கள்? 40 புல்லப்ஸ். டைமிங் வந்து எப்படி கொடுக்குறாங்க? கரெக்டாக கொடுக்குறாங்களா? கரெக்டாக கொடுக்குறாங்க. கரெக்டாக கொடுக்குறாங்க. ஜிக்ஸாக் எல்லாமே இருக்கு. எல்லாம் இருக்கு. ஓகே. உள்ள உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க? வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்லை எப்படி இருக்கு? எல்லாம் பண்ணி எடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. ஓகே. எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. இப்போ வெளியே வந்திருக்கீங்க, மறுபடியும் உள்ள போகணுமா? மறுபடியும் செஸ்ட் அழகத்துக்கு உள்ள கூப்பிடுவாங்க. எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க? இப்போ 2:30 வர சொல்லி. 2:30. அதுக்கு என்ன ஸ்லிப் எதனா கொடுத்துருக்காங்களா இல்லை எப்படி? இல்லை, அப்படியே வர சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் வாங்கி வச்சுட்டு பேர்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை அப்படியே உள்ள போயிட்டு நீங்க அப்படியே இது பண்ணிக்கலாம். பண்ணி சொல்லிருக்காங்க. 2:30 மணிக்கு. இன்னும் வந்து செஸ்ட் ஹைட் வெயிட் செக் பண்ணலாம். மற்றபடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சுச்சு. சரி, ஓகே. சார், உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வச்சாங்க சார் உள்ள போகும்போது? ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி உள்ள போகும்போது எவ்வளோ வச்சிருப்பாங்க ஹைட்? தோராயமா ஹைட் 166 தான் வச்சிருப்பாங்க. அவ்வளோ கம்மியாக தான், ரொம்ப அதிகமாக வைக்கல. ரொம்ப அதிகமாக 166. இப்போ உள்ள வந்து இன்னும் உங்களுக்கு மெயின் ஹைட் வந்து இன்னும் செக் பண்ணல. எலிஜிபிலிட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டிக் வச்சுட்டு அந்த கட்டை வச்சு செக் பண்ணுறது 166 வச்சிருக்காங்க. சரி, எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ.